ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஎஃப்எக்ஸ் வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக இருக்கட்டும், இந்த எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் MAST அந்த வீடியோ ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டோரி டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இது மாதிரி TOKE அப்படின்னு சொல்லி டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வரும். ஜஸ்ட் கிரியேட் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை பிக் பண்ணிக்கலாம். அண்ட் கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிராப் கூட பண்ணிக்கலாம். ஸோ கிராப் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிரியேட் அப்படின்னு கொடுங்க. இதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அண்ட் சில கொஞ்சம் நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எண்டிங் ஆகிடும். சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்க, பட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இதை டேரெக்டாகவே இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை வாட்ஸ்அப்புக்கோ ஃபேஸ்புக்கோ நீங்கள் கூட போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இது மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் இது மாதிரி டிஃப்ரெண்டான ஏதோ டெம்ப்ளேட் இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டோரி நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.